தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில் மாவழிய கோரமாக பண் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய் அண்டை சேரேன் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எனக்காக ஜீவனையே கொடுத்து என்னை ரட்சித்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அதற்கு பாத்திரர். அவரை நீ உயிருக்குயிரா நேசித்துப்பார், அவரை அளவு கடந்து நேசித்துப்பார். அது பாவமே அல்ல. If you love more and more the human, many problem will come. If you love Jesus Christ more and more, all problem will solve. Whom you love. நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறாய்? பரிசுத்த அன்பு முதலாவது பொதுவான அன்பு. இரண்டாவது இச்சாரோக இச்சைகள். இந்த உலகம் ஃபுல்லா இச்சை, அசுத்தம். அந்த அன்பு நமக்கு வேண்டாம், அதை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். மூன்றாவது அன்பு தான் பரிசுத்தமான அன்பு. The holy love. Holy life is jolly life என்று பக்தர்கள் சொல்லுவார்கள். இந்த பரிசுத்த அன்பு நம்மகிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு வளருதோ அவ்வளவு நம்ம கரெக்டா இருக்கும். அப்பதான் சத்துருக்களை கூட நேசிக்கிறதுன்னு அர்த்தம். உன்னை யார் வெறுக்கிறார்களோ அருவருக்கிறார்களோ அவர்களை கூட நீ நேசிக்க முடியும். இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு ஏன் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் சம்மதித்து இரத்த சாட்சியாய் மரித்து ஆண்டவரிடத்தில் போய் சேருகிறார்கள் தெரியுமா? அந்த கொலை செய்ய வந்தவனையும் கர்த்தருடைய பிள்ளை அல்லது அந்த மகள் நேசிக்கிறார். அப்பதான் அவங்க ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு விட்டு கொடுக்க ஒப்பு கொடுக்க முடியும். இல்லைன்னா சாகவே போறோம், நம்ம இவங்க மட்டும் ஒரு போராட்டம் பண்ணிடலான்னு அடி ஏதாவது பண்ணி கடைசியிலாம சாகடிக்கிட்டோம், பரவாயில்ல நம்ம வீரதர செயலை காட்டலாம் அப்படின்னு அடிச்சிருக்கலாமே. எல்லா பலனும் சக்தியும் இருந்தும் எத்தனையோ பேர்கள் நல்ல உடம்புல பலன் உள்ளவர்கள் கூட அந்த ரத்த சாட்சி நேரத்தில் அமைதியாய் சந்தோஷமாய் மரிக்கிறார்கள் என்றால், என் நண்பனே, எப்போ நான் போக வேண்டிய பரலோகத்துக்கு போக வேண்டிய என்ன இவ்வளோ சீக்கிரம் என்னை அனுப்பி வைக்கிறாயே, உனக்கு நன்றி. ஆனா என்னைக்கு இருந்தாலும் உன்னை நான் மோட்சத்தில் பார்க்க விரும்புகிறேன் என்று அவர்கள் ஜெபத்தோடு மரிக்கிறார்கள். இதுதான் தெய்வீக அன்பு. யோசேப்பை போல தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு தன் மேலாடையும் தூக்கி வீசி எறிந்துவிட்டு வெளியே ஓடி வந்த பரிசுத்த அன்பு. இந்த அன்பு தான் உனக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பார். சோதனைகளை ஜெயிக்கணும். சோதனைகளை, பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிக்கணும். ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற சோதனைகளை சகிக்கணும். பாவ காரியங்கள், இச்சைகளை கொடுத்து இயேசு சோதிக்க மாட்டார். அது வேற ட்ராக். உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம அது வராது. ஆனா அந்த பாவ காரியம், இச்சையான காரியம், சிற்றின்ப காரியம், குடும்ப வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்கிற காரியம், இதெல்லாம் நான் பிசாசு கிட்ட வருது. இதை விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமான பரிசுத்த அன்பு இருந்தால் அவர் நம்மை சீரும் சிறப்புமாய் செம்மையாக நடத்துவார். ஜெபம் செய்வோம். அருமையான எங்கள் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அனைவரோடும் பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், அதாவது டீன் ஏஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்.
குடும்பஸ்தர்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இச்சாரோக அன்பு உங்களுக்கு வேண்டாம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதே. மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் பிசாசினால் உண்டானவைகள் என்று நீர் எச்சரிக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அப்பா இயேசு ராஜா, கல்வாரி அன்பே, தம்முடைய பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த செய்தியை கேட்டு பயன்பெறுவதற்காக ஸ்தோத்திரம். விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை, இச்சாரோக அன்பை விட்டு விலகி உம்முடைய பரிசுத்த அன்பிற்குள் ஒவ்வொருவரும் வருவார்களாக. அடிமை உம்முடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.